தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. முக்கிய செய்தி ஒன்று கிடைத்திருக்கிறது, அதனை தற்போது பார்க்கலாம். முக்கிய செய்தி: கர்நாடக முதல்வர் பதவியை ராஜினாமா செய்வதாக சித்தராமையா அறிவித்திருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முதல்வர் பதவியிலிருந்து விலகுவதாக தற்பொழுது சித்தராமையா அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். கர்நாடக முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய போவதாக சித்தராமையா அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். தன்னுடைய முதலமைச்சர் பதவியிலிருந்து விலகுவதாக தற்பொழுது ஒரு அறிவிப்பை அவர் வெளியிட்டிருக்கிறார். இன்று மதியம் 3 மணிக்கு ஆளுநரை சந்தித்து ராஜினாமா கடிதத்தை வழங்க இருப்பதாக தகவலானது வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் திருலோகசுந்தர் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவருடன் பேசலாம். திருலோகசுந்தர், தற்பொழுது சித்தராமையா தன்னுடைய முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய போவதாக அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். இது தொடர்பான மேலும் விவரங்கள் என்ன, சொல்லுங்க. கர்நாடகா முதல்வராக இருக்கக்கூடிய சித்தராமையா காங்கிரஸ் கட்சி மேலிட உத்தரவின் பேரில் தனது முதல்வர் பதவியை ராஜினாமா செய்ய உள்ளதாக அறிவித்திருக்கிறார். அவருடைய ராஜினாமாவை தொடர்ந்து டி.கே. சிவகுமார், அதாவது துணை முதல்வராக இருக்கக்கூடிய டி.கே. சிவகுமார் முதல்வராக பதவி ஏற்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கர்நாடகாவில் கடந்த 2023ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸ் கட்சி 135 இடங்களை பெற்று அறுதி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைத்தது. அப்பொழுது முதல்வர் பதவிக்கு சித்தராமையா மற்றும் டி.கே. சிவகுமார் இடையே கடுமையான போட்டி நிலவியது. இதைத் தொடர்ந்து இருவரையும் சமாதானம் செய்யும் முயற்சியில் காங்கிரஸ் மேலிடம் ஈடுபட்டிருந்தது. அதைத் தொடர்ந்து இருவரிடையே சமாதான உடன்படிக்கையானது ஏற்படுத்தப்பட்டது. அந்த அடிப்படையில் இருவரும் தலா 2.5 ஆண்டு காலம் முதல்வராக பதவி வகிக்குமாறும் முதலில் சித்தராமையா பதவியேற்றுக் கொள்ளுமாறும் காங்கிரஸ் மேலிடமானது கருத்து தெரிவித்திருந்தது. இதை ஏற்றுக்கொண்ட இருவரும் முதலில் சித்தராமையாவை முதல்வராக பதவியேற்றுக் கொள்ள அனுமதித்தார்கள். அதன்படி சித்தராமையா தலைமையிலான அமைச்சரவை பதவியேற்றது. சித்தராமையா முதல்வராக பதவி வகித்து வந்தார். இந்த நிலையில 2025ஆம் ஆண்டு நவம்பர் 20ஆம் தேதியுடன் சித்தராமையாவுடைய அந்த 2.5 ஆண்டு காலம் பதவியானது நிறைவடைந்தது. அந்த சமயம் முதல்வர் பதவியை சித்தராமையா ராஜினாமா செய்வார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. முதல்வர் பதவியிலிருந்து சித்தராமையா மாற்றப்பட்டு புதிய முதல்வராக டி.கே. சிவகுமார் பதவியேற்பார் என்றும் காங்கிரஸ் கட்சியில் பரபரப்பாக பேசப்பட்டு வந்தது. இந்த நிலையில தான் அமைச்சரவை மாற்றி அமைக்கும்படி மூத்த காங்கிரஸ் எம்எல்ஏக்களும் ஒரு புறம் போர்க்கொடி உயர்த்தி வந்தார்கள். கட்சி மேலிடத்தையும் சந்திக்க திட்டமிட்டிருந்தார்கள். அதே சமயம் கட்சி மேலிடம் தரப்பில் 2028ஆம் ஆண்டு நடைபெற இருக்கக்கூடிய கர்நாடகா சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு தற்பொழுது அமைச்சரவையிலும் முதல்வரையிலும் மாற்றம் ஏற்படுத்தலாம் என மேலிடம் முடிவு செய்தது. அதன்படி முதல்வர் சித்தராமையா, துணை முதல்வர் டி.கே. சிவகுமார் இருவரையும் கடந்த செவ்வாய்க்கிழமை டெல்லிக்கு மேலிடம் அழைத்திருந்தது. அந்த அடிப்படையில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுனா கார்கே, ராகுல் காந்தி, கே.சி. வேணுகோபால் ஆகியோர் அடுத்தடுத்து பேச்சுவார்த்தை நடத்தினர். இந்த பேச்சுவார்த்தையை தொடர்ந்து முதல்வர் சித்தராமையா தனியாக ராகுல் காந்தி அவர்களை சந்தித்தும் பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போது ராகுல் காந்தி தரப்பில் ஏற்கனவே ஒப்புக்கொண்டதற்கு இணங்க 2.5 ஆண்டு காலம் பதவி காலம் முடிந்தது. தற்பொழுது முதல்வர் பதவியை டி.கே. சிவகுமாருக்கு விட்டு தரும்படி கேட்டுக்கொண்டதாக ஒரு தகவல் கூறப்படுகிறது. அதைத் தொடர்ந்துதான் இன்று கர்நாடகா முதல்வர் பதவியை ராஜினாமா செய்ய உள்ளதாக முதல்வர் சித்தராமையா அறிவித்திருக்கிறார். தனது முடிவை அறிவிப்பதற்கு முன்பாக தனது அதிகாரப்பூர்வ இல்லமான காவிரி இல்லத்தில் இன்று காலை தன்னுடைய அமைச்சர்களுக்கெல்லாம் சிறப்பு விருந்தளித்தார். இந்த விருந்தில் துணை முதல்வர் டி.கே. சிவகுமார் உள்ளிட்ட பல்வேறு அமைச்சர்கள் கலந்து கொண்டார்கள். அப்பொழுது சித்தராமையா அந்த உணவு விருந்தின் முடிவில் தனது முதல்வர் பதவியை ராஜினாமா செய்ய உள்ளதாக அறிவித்திருக்கிறார். அதைத் தொடர்ந்து டி.கே. சிவகுமார் மற்றும் முதல்வர் சித்தராமையா இருவரும் தங்களுக்கு இடையே அன்பை பரிமாறிக்கொண்டார்கள். டி.கே. சிவகுமார் முதல்வர் சித்தராமையாவின் காலில் விழுந்து ஆசீர்வாதம் பெற்றுக் கொண்டார். இன்னும் இன்று மாலை முதல்வர் சித்தராமையா தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை கர்நாடக ஆளுநர் தாவர்சந்த் கெலட்டிடம் வழங்குவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் தொடர்ச்சியாக நாளை துணை முதல்வராக இருக்கக்கூடிய டி.கே. சிவகுமார் முதல்வராக பதவியேற்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சிவரஞ்சனி, தன்னுடைய முதல்வர் பதவியை ராஜினாமா செய்கிறார் கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா. நாளை துணை முதல்வராக இருக்கக்கூடிய டி.கே. சிவகுமார் முதலமைச்சராக பதவியேற்றுக் கொள்ள இருக்கிறார். இது தொடர்பான விவரங்களுக்கு நன்றி திருலோகசுந்தர்.